இந்த உலகம் இனி நினைவுகளால் இயங்குகிறது. மனித வாழ்க்கை, உணர்வுகள், வலி அனைத்தும் டிஜிட்டல் கோப்புகளாக சேமிக்கப்படும் காலம். இந்த உலகத்தில் மெமரி ஆர்கைவ் என்ற நிறுவனத்தில் பணிபுரிகிறான் ஏரியல். நினைவுகளை பாதுகாக்கும் ஒரு மேதை. ஆனால் அவனே ஒரு நினைவுக்குள் சிக்கிக்கொண்ட மனிதன். 5 ஆண்டுகளுக்கு முன் ஒரு மழை நாளில் நடந்த விபத்தில் அவன் தன் மகள் மாயாவை இழந்தான். அந்த நினைவு ஒவ்வொரு நாளும் அவன் கண்முன் திரையில் ஓடுகிறது. மாயாவின் சிரிப்பு, அவளது கடைசி குரல், அதை பார்த்து ஏரியல் தினமும் மௌனமாக அழுகிறான். அப்போதுதான் அவன் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. நினைவுகளை பார்க்க முடிகிறதே, அவற்றுக்குள் நாமே சென்று வாழ முடியாதா? அந்த கேள்விதான் ஒரு தடை செய்யப்பட்ட கண்டுபிடிப்பாக மாறுகிறது. ரகசியமாக உருவாக்கப்பட்ட கருவி குவாண்டம் சிங்க். இந்த கருவி மனித மூளையின் நரம்புகளை கடந்த கால நினைவுகளோடு நேரடியாக இணைக்கிறது. ஏரியல் அதை இயக்குகிறான். அடுத்த நொடி அவன் விபத்து நடப்பதற்கு 10 நிமிடங்களுக்கு முன் நிற்கிறான். அங்கே மாயா உயிரோடு இருக்கிறாள். அவன் அவளது கையை தொடுகிறான். அந்த தொடுதல் ஒரு நினைவு அல்ல, ஒரு நிஜம். அவளது சிரிப்பு அவனது உயிரை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. அதே நேரத்தில் கருவியின் எச்சரிக்கை மணி ஒலிக்கிறது. கடந்த காலத்தின் ஒரு துளியை மாற்றினாலும் நிகழ்காலத்தின் ஒரு கடல் வற்றிவிடும். ஆனால் ஒரு தந்தையின் மனம் அந்த எச்சரிக்கையை கேட்கவில்லை. விபத்து நடக்கப் போகும் அந்த நொடியில் ஏரியல் காரை தடுத்து தன் மகளை காப்பாற்றுகிறான். அடுத்த நொடி அவன் மீண்டும் 2050க்கு திரும்புகிறான். அங்கே மாயா உயிரோடு இருக்கிறாள். ஆனால் அவளது தாய் சாரா இந்த உலகத்தில் இல்லை. அவளது புகைப்படங்களும் அவளது நினைவுகளும் அவளது இருப்பும் அனைத்தும் அழிந்துவிட்டன. பிரபஞ்சத்தின் விதி தெளிவாக சொல்கிறது, ஒரு உயிர் மீட்கப்பட்டால் மற்றொரு உயிர் ஈடு செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் ஏரியல் உணர்கிறான், ஒரு குழந்தைக்கு தந்தை மட்டுமல்ல தாயும் வேண்டும் என்று. மீண்டும் கடந்த காலத்திற்கு செல்கிறான். இந்த முறை விபத்தை தடுக்க அல்ல, அந்த விபத்து நிகழும்போது தானும் தன் மகளுடன் சேர்ந்து மறைந்துவிட முடிவு செய்கிறான். ஆனால் காலக்கோடு ஏற்கனவே சிதைந்துவிட்டது. காலம் அவனை விடவில்லை. அவன் சிக்கிக்கொள்கிறான் ஒரு முடிவில்லாத கால சிறையில். அதே நொடி, அதே சிரிப்பு, அதே நினைவு. கடைசி காட்சியில் ஏரியல் ஒரு மனிதன் அல்ல, அவன் ஒரு டிஜிட்டல் நிழல். காலத்தின் நிழலில் என்றென்றும் தன் மகளின் சிரிப்பை மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒரு தந்தை. இதுதான்